அனைவருக்கும் வணக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, அதை பற்றி பார்க்கலாம். வசிஷ்டர் நம்ம சத்திரிய குலத்தில் மூத்த பிள்ளைகளுக்கு தான் மணிமோடம் சூட்டணும். நீ வனத்துக்கு போகாத, நீ போயிட்டா தந்தையால் தாங்கிக்கவே முடியாது, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறப்ப, நீங்கள் என்னோட குரு, எங்கள் அப்பாவுக்கும் குரு நீங்கள் தான். நீங்கள் தான் தந்தை சொல்கிறத பின்பற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை போகிறதுக்கு அனுமதி கொடுங்க. தந்தை ஒரு இக்கட்டில் இருக்காங்க, அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அதை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக தான், அந்த தர்மத்தை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன். என்னோட முயற்சியை தடுக்காதீங்க அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. லக்ஷ்மணன் இதை ஏற்றுக்கவே முடியல. தந்தை அவரோட மனைவி பேச்சை கேட்டுட்டு வயசில் பேசுகிறாரு, நீங்கள் போகக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு மணிமகுடம் சூட்டுவேன்னு சொல்கிறாரு லக்ஷ்மணன். ஆனால் நமக்கு தந்தை தசரதர், ஆனால் உனக்கு தந்தை நான் அப்படின்னு ராமர் சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு பேசவே முடியல. நான் சொல்கிறத நீ கேளு, நீ அமைதியாக இரு, கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கோசலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, நீ என்னதான் சொன்னாலும் கைகேயோட திருப்திக்காக நீ வனத்துக்கு போனேன்னா நான் அதுக்கு அனுமதி தர மாட்டேன். என்னோட வயசான காலத்தில் நீ எனக்கு தொண்டு செய்யணும், அதனால நீ போகக்கூடாது. நீ அப்படி போனால் நான் பட்னி இருப்பேன், அப்போ உனக்கு நரகம்தான் கிடைக்கும், நீ போகக்கூடாதுன்னு ரொம்ப அழுது புலம்புறாங்க. அப்போ ராமர் எடுத்துரைக்கிறாரு, இந்த மாதிரி தந்தை என்ன சொல்கிறாங்களோ அவங்களை கேட்கறதுக்காக, அவங்களோட சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போகிறேன். உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது, என்னோட மேலே இருக்கிற பாசத்தினால தான் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக போவேன், என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே ஜாபாலிங்கிற முனிவர் என்ன சொல்கிறாரு, ராமா நீ கிடைக்கிறத அனுபவி, அம்மா அப்பா சத்தியம் சாஸ்திரம் இதெல்லாம் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொன்னோடனே ராமுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்னோட அப்பா கிட்ட இருக்கீங்க, அவர் ஒரு சத்தியவான், அவர்கிட்ட இருக்கிறவங்க நீங்கள் ஏன் நாஸ்திகம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமே எல்லாவற்றிலும் மேலானது, அதுவே பதவிக்கும் பணத்துக்கும் பக்திக்கும் முக்திக்கும் மூலதனம், சத்தியத்தை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மன்னிப்பே கேட்டுடுறாரு. இல்லை நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பரதன் காட்டுக்கு போனதுக்கப்புறம் போய் கேட்குறாரு, நீங்கள் தயவு செஞ்சு வாங்க, நான் போய் காட்டில் இருக்கேன் அப்படின்னோடனே, தந்தை இருக்கிறப்ப என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையை நாம் காப்பாற்றணும். அவங்க இன்னைக்கு இல்லைங்கிறதுக்காக நம்ம அந்த சத்தியத்தை மீறக்கூடாது, நம்மளே ஒரு முன்னுதாரணமாக ஆகக்கூடாது. நான் கண்டிப்பாக சத்தியத்தை கைவிட மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராமர். ஆனால் ஏதோ ஒரு அஜாக்கிரதையால் சீதை காணாமல் போயிடுறாங்க. ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தந்தையுடைய நண்பர்களாகிய ஜடாயும் சம்பாதி தான் சொல்கிறாங்க, இலங்கை திசை நோக்கி போயிருக்கலாம் அப்படின்னு. அதனால தான் அங்கே போய் பார்த்து மீட்டு வர முடிஞ்சிச்சு. சத்தியத்தை அவங்க பின்பற்றதுனால தான், தர்மத்தின் வழி போனதுனால தான் அவங்களுக்கு பல யோசனைகளும் கிடைச்சிது அப்படின்னு நம்ம இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜமத்கனி அப்படிங்கிற முனிவர் அவரோட மனைவியான ரேணுகாதேவி ஆற்றங்கரைக்கு போயிருக்கிறப்போ ஒரு கந்தர்வனை பார்த்து ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த ஆசைப்பட்டதுனால அவங்களோட பிள்ளைகள்கிட்ட நீ போய் வெட்டி தலையை எடுத்துட்டு வரணும் மனைவியோடது அப்படின்னு சொன்ன உடனே இந்த 5 பிள்ளைங்களை 4 பிள்ளைங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்கள கல்லாக சாபம் கொடுத்துட்றாரு. 5ஆவதா பரசுராமன் என்ன சொல்றாரு, நான் போறேன், நான் வெட்டி எடுத்துட்டு வரேன், ஆனா எனக்கு நீங்க 2 வாரம் கொடுக்கணும்னு சொன்னோன்னே சரின்னு போய் தாயை தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க, என்ன வரோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற 4 சகோதரர்களையும் உயிரோட மீட்கணும், இன்னொன்று எங்கள் அம்மாவோட தலையை எங்கள் அம்மாவோட உடம்புல சேர்க்கணும், அது 2 வரம் கொடுங்கன்னு. அவரோட சமயோஜித புத்தியை பார்த்து அவருக்கே ஒன்றும் பேச முடியல, சரின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல சரியோ தவறோ அப்பாவோட பேச்சை பின்பற்றி அதுக்கப்புறம் சமயோஜிதமாக யோசிச்சு அந்த தப்பையும் சரியாக மாற்றுற குணம் அந்த பரசுராமன்ட்ட இருக்குது. இது மூலமாக நம்ம தவறே செய்தாலும் அதுக்கு மாற்று வழியும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சகர மன்னன்கிறவர் அவருடைய 60,000 பிள்ளைகளை போக சொல்கிறாரு. அங்கே அஸ்வமேத யாகம் நடத்தினப்போ ஒரு குதிரை ஓடிடுச்சு. அந்த ஓடின குதிரையை இந்திரன் கடத்தி கொண்டு போய் பாதாள இதில் வச்சுட்டாரு. அங்கே கபில வாசுதேவங்கிற முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த குதிரையை கடத்திட்டு போயிருப்பாருன்னு நினச்சிட்டு அங்கே போய் அவங்கள கூப்பிடுறப்ப அவர் கண்ணை திறக்கிறார். ஏன்னா அவர் கண்ணை மூடி தவம் செய்கிறார். கண்ணை திறந்த உடனே அந்த 60,000 பேரும் எரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ இவங்களை எப்படி காப்பாற்றுறது, இவங்களுக்கிறையே செய்ய முடியல, ஏன்னா தண்ணியே இல்லை. அப்படிங்கிறப்ப அடுத்த சந்ததியான பகீரதன் அவர் சிவபெருமானை நோக்கி 1000 வருஷங்கள் தவம் செஞ்சு ஆகாய கங்கையை அவர் தலைமுடி வழியாக கீழே கொண்டு அதில் அவங்களோட முன்னோர்களுக்கு கிரியை செய்கிறாங்க. சரியோ தவறோ நம்ம தர்மத்தின் வழி நடந்தால் நமக்கு பல யோசனைகளும் கிட்டும்,
தவறுகளும் சரியாகும். சனாதன தர்மத்தின்படி பெரியவங்க சொல்றத பின்பற்றினாலும் சத்தியத்தையும் பின்பற்றினாலும் நமக்கு மோட்சம் கிட்டும். இல்லைன்னா நமக்கு நரகம் கிடைக்குங்கிறது முன்னோர்களோட வாக்கு. இதை நாம் பின்பற்றுவோம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை நாமும் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.